வணக்கம் நண்பர்களே, நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, காலையில் ஒரு பதிவு ஒன்று பார்த்துருந்தேன் பிஜிடிஆர் பற்றி. அந்த பதிவில் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு தேதி இன்று, அதாவது 24/11/2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. சரி, ஈவினிங் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாமளும் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வீடியோ போகிற டைம் ஈவினிங், சரிங்களா? கரெக்டாக 5 o'clock இப்போ பதிவு பண்ணிகிட்ருக்கேன். சரி, ஏதாவது ரிசல்ட் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது நண்பர்களே, பழைய மெசேஜே தான் இருக்குது டிஆர்பியில், சரிங்களா? புதிதாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ ஏன் இவங்க இது மாதிரி போடுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இதால் தேர்வர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்கன்னு கூட இவங்கெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன்றாங்க. அழகாக தம்ப்நெயில் வச்சிடுறாங்க, ரிசல்ட்டு டேட். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தகுதி தேர்வு தோல்வி எதிரொலி 60, 70, 75 மதிப்பெண்களுக்கு ஜாப் கன்ஃபார்மு, சரிங்களா? அது ரிசல்ட்டு, ஃபைனல் ரிசல்ட்டு விட்டால் தானங்க தெரியும் 60க்கு கிடைக்குதா, இல்லை 70க்கு கிடைக்குதா, இல்லை 75க்கு கிடைக்குதான்னு. இவராக தோராயமாக ஏதாவது அடித்து விட்றாரு, மனம் போன போக்கில் அப்படின்ற மாதிரி. இவராக ஏதாவது ஒரு மதிப்பெண்கள் போட்டு அடித்து விட்றாரு. நண்பர்களே, நாளுக்கு நாள் இந்த ரிசல்ட் தாமதமாகும்போது இந்த மாதிரியான போலியான அந்த செய்திகள் வந்த வண்ணம் தான் உள்ளது. தேர்வர்களாகிய நீங்கள் தான் எது நல்லது, எது கெட்டது, எது உண்மை, எது பொய் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி பார்த்து நீங்கள் மைண்டை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. அந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் நம்ம இதை பண்ணியிருக்கிறோம். எனிவே, இனிமேல் அவங்க எதை போட்டாலும் கண்டிப்பாக பாருங்கள், இல்லைன்னு சொல்ல. ஆனால் மன உளைச்சல் ஆகாதீங்க. அதே மாதிரி அவ்வளோதான், இந்த வீடியோவா இப்படியா பார்த்துட்டு அது நீங்கள் திருப்பி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சரிங்களா? அந்த வீடியோ பார்க்குற டைமு அடுத்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் நண்பர்களே. இதெல்லாம் மைண்டில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முடிந்த அளவு தெளிவாக இருங்க. ரிசல்ட்டு வரப்போகிற டைம் தான். கண்டிப்பாக நம்ம சொன்ன டைம் நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருப்போம். ஒரு டிசம்பர் இறுதிக்குள்ளே நிச்சயம் பார்த்திங்கன்னா நமக்கான அந்த எதிர்பார்க்குற ரிசல்ட் வரப்போகுது. அதேமாரி ஃபைனல் ஆன்சருக்கு வரட்டும். இன்னும் கன்ஃபார்மாக எவ்வளோ அந்த மதிப்பெண்களுக்கு கிடைக்குன்னு நாமளும் வீடியோ போடலாம். இது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு தோல்வியால் கட் ஆஃப் குறையுமா அல்லது ஏறுமா அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எனவே வெயிட் அண்ட் சி. கண்டிப்பாக நாமளும் உங்களை மாதிரி தான் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். வெகு விரைவில் அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக நிச்சயம் நமது டிஆர்பி தரப்பில் ரிசல்ட்டு வெளியிடுவாங்க. மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.